அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு கேமரா டெக்னிக் கிளம்பின் யூடியூப் சேனல். உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் புலிவலம் ரவி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நிக்கான் கேமராவில் ஒயிட் பேலன்ஸ். என்னுடைய வீடியோக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிக்கான் கேமராவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேலன்ஸினுடைய வகைகளை எப்படி நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒயிட் பேலன்ஸ் சம்பந்தமான பார்ட் 1 வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் எளிமையா தெளிவாக புரியும். அந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை, பிலிம்ல வந்து ஒயிட் பேலன்ஸினுடைய வரலாறு, ஒளியினுடைய வகைகள், கலர் டெம்பரேச்சர்னா என்ன, கெல்வின்னா என்ன, ஒளி கொடுக்கக்கூடிய சாதனங்கள் என்ன, அந்த சாதனங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒளியினுடைய வண்ணங்கள் என்ன அப்படின்னா நிறைய ஒயிட் பேலன்ஸ் தொடர்பான அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் அந்த வீடியோவில் நான் வழங்கியிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ நம்ம வந்து ஒரு சரியான ஒரு ஒயிட் பேலன்ஸ் அமைக்கணும் அப்படின்னா நாம கேமராவில் என்னென்ன மாதிரி ஒயிட் பேலன்ஸினுடைய செட்டிங்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிக்கான் கேமராவில் ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை என்ன கொடுத்துருக்காங்க, அந்த படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஒளி இருக்கு, அந்த ஒளியினால இருக்கிற வண்ணங்கள் வந்து நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கண்டிப்பா கலந்துருக்கும். அந்த கலக்கக்கூடிய வண்ணத்தை நம்ம நீக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஒரு ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு பேசிக்கை வந்து நிக்கான் கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதனால என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வெள்ளை சப்ஜெக்ட் எடுக்கிறோம். அந்த வெள்ளை சப்ஜெக்ட் வெள்ளையாவே இருக்கும். அதுல வந்து வேற எந்த வண்ணமும் அதில் கலக்காது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட்னா நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளியில வண்ணம் இருக்கு, அந்த வண்ணம் நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கலந்து அதை நீக்கிட்டு பதிவு பண்றது மட்டும் ஒயிட் பேலன்ஸ் கிடையாது. பொதுவா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஒரு அடிப்படை தான் நம்ம எல்லாமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒயிட் பேலன்ஸ் வந்து நிறைய வகைகள்ல நம்ம வந்து படங்கள்ல யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஒளியினுடைய வண்ணத்தை நீக்கிட்டு பதிவு பண்றது ஒரு வகை. நாம என்ன வண்ணம் நம்ம நினைச்சிரோமோ, என்ன கலரை வந்து என்ன டோனை வந்து நம்ம ஒரு இமேஜ்ல கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் மூலமா நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம படத்துல வந்து ஒரு ரெட் வண்ணம் கொஞ்சம் வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஒயிட் பேலன்ஸ்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி எல்லோ கொண்டு வரலாம், நீல வண்ணத்தை கொண்டு வரலாம். இந்த வண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து கூட்டி குறைக்கலாம். எவ்வளவு நமக்கு படத்துல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸ் மூலமா நம்ம நினைச்ச ஒரு டோனை வந்து ஒரு படத்துல கொண்டு வரலாம். அதுக்கு ஹெல்ப் பண்றதா ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட்ல இந்த ஒளியினுடைய வண்ணங்கள். நிக்கான் கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த ஒளியிற வண்ணம் இருக்கும், அந்த வண்ணம் வந்து சப்ஜெக்ட்ல வந்து கலந்துருக்கும். அந்த வண்ணத்தை நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை பதிவு பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு கேமரா வந்து அப்படியே அப்டேட் ஆக நிறைய ஒயிட் பேலன்ஸினுடைய ஆப்ஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன மாதிரிலாம் வகை இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிகப்பு, ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ இது கலந்துருக்கு. இதை நம்ம நீக்கிட்டு இந்த படத்தை பதிவு பண்றோம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல வந்து மெஜந்தா டோன் வந்து அதிகமா இருக்கு. இந்த மெஜந்தா டோனை நீக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், படத்தினுடைய ஒரு உண்மையான வண்ணத்தை நம்ம பதிவு பண்றோம். அதுக்கப்புறம் இந்த பையன் படத்தை பாருங்க. இந்த பையன் படத்துல வந்து ஒரு ஆரஞ்சு வண்ணம் வந்து ஏறி இருக்கு. இதை நம்ம நீக்கிட்டு நம்ம ஒரு சரியான டோன்ல ஒரு படத்தை கொண்டு வரும். இதுதான் ஒயிட் பேலன்ஸ்னுடைய ஒரு நிக்கான்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் அந்த பார்ட் 1ல வந்து ஒயிட் பேலன்ஸ்னுடைய அடிப்படையை வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து அப்படி போலாம். இது என்ன அப்படின்னா கலர் டெம்பரேச்சர் ஸ்கேல். இப்போ நீங்க இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க ஒரு சிகப்பு வண்ணம், ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ, அதுக்கு அடுத்து ஒயிட், அப்புறம் லைட் ப்ளூ, அப்படியே ப்ளூ வந்து டார்க்கா போயிட்டு இருக்கு. இது எங்க ஆரம்பிக்குது போகுது அப்படின்னா 1000ல ஆரம்பிச்சு 10,000ல முடியுது. இப்போ இந்த 1000ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சிகப்பா இருக்கு. ஒரு 1000ல இருந்து 1500 வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2000 வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு, 2000ல இருந்து 3000 வந்தீங்க அப்படின்னா எல்லோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அது ஒயிட்டை பேஸ் பண்ணி ஒரு வண்ணம் வந்துருது. அப்புறம் அந்த 5500ல இருந்து அப்படியே 6000 அப்படியே 7000 அப்படியே போனீங்கன்னா ப்ளூ வந்து வண்ணம் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. இதை மட்டும் அதாவது இந்த வண்ணங்கள் சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த வண்ணங்கள்னா என்ன, இந்த வண்ணங்களுக்கு உண்டான என்ன கெல்வின், இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கேமராவில் ஒயிட் பேலன்ஸ்ல எந்த வகை வேணா வச்சுக்கலாம். நீங்க இந்த ஒயிட் பேலன்ஸுடைய அடிப்படையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க நினைச்ச டோனை வந்து உங்க படத்தில் நீங்க கொண்டு வரலாம். ஆகவே இந்த கலர் டெம்பரேச்சர் ஸ்கேல நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஞாபகம் வச்சுக்கிறத விட நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து எளிமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கான் கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் பார்க்க போறோம். பிளஸ் மிரர்லெஸ் கேமரா. டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்னென்ன மாதிரிலாம் வகைகள் கொடுத்திருக்காங்க, அந்த வகைகள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் அப்படிங்கறத முக்கியம். அதே மாதிரி மிரர்லெஸ் கேமராவில் என்னென்ன மாதிரிலாம் வகை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்க்கலாம், விளக்கமா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய தொழில்நுட்ப தகவல்களை வந்து இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். இப்போ நிக்கான் கேமராவில் வந்து எப்படி செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதுல முதல்ல அப்படி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒயிட் பேலன்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பேலன்ஸ் பட்டன் பாத்தீங்க அப்படின்னா நிக்கான்ல வந்து ஒவ்வொரு கேமரா
கேமராவிலையுமே மானிட்டருக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னாவே கொடுத்துருப்பாங்க. அங்கேயே நீங்க செட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மானிட்டருக்கு லெஃப்ட் சைடில் அதான் நம்ம ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க மெனு செட்டிங்ஸ் உள்ள போய் பண்ணாம வெளியவே நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் சில மாடல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 810 850 அந்த மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடிக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நிக்கான்ல Z8 கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 850 மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நீங்க மிரர்லெஸ் கேமரா போயிட்டீங்க அப்படின்னா இன்ஃபோ பட்டன்ல வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன் மெயினா வந்து எல்லா மிரர்லெஸ் கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா F1ல வந்து நீங்க இந்த ஒயிட் பேலன்ஸை நீங்க அசைன் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒயிட் பேலன்ஸை வந்து நம்ம ஆப்ரேட் பண்றது, அதனுடைய வகைகளை எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க ஒயிட் பேலன்ஸ் பட்டனை அழுத்திட்டு மெயின் கமாண்ட்ல நீங்க சுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், ஒயிட் பேலன்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கோ அது வரிசையா உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி ஒயிட் பேலன்ஸ் பட்டனை அழுத்திட்டு நீங்க சப் கமாண்ட்ல சுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோ மோடுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்கு, A0 A1 A2 நிறைய வகைகள் வந்து ஆட்டோல கொடுத்துருக்காங்க. மிரர்லெஸ் கேமராவிலுமே அதே மாதிரி தான். நீங்க ஃபங்க்ஷன் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி மெயின் கமாண்ட்ல சுத்துனீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் உடைய எல்லா வகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஃபங்க்ஷன் பட்டனை அழுத்திட்டு சப் கமாண்ட்ல சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் உடைய உட்பிரிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒயிட் பேலன்ஸ்னையும் நீங்க வந்து ஐ பட்டனை அழுத்துறதன் மூலமா நம்ம லெஃப்ட் ரைட் போவோம் இல்லையா, மல்டி செலக்டர், அது மூலமா வந்து நீங்க ஒயிட் பேலன்ஸ் வகையை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது DSLR கேமராவிலையும் மிரர்லெஸ் கேமராவிலையும் என்னென்ன மாதிரி வகைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வகையா விளக்கமா பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்த வகையை வந்து அவசியம் கத்துக்கணும் அப்படின்னா, இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வகைகள், அதாவது உதாரணத்துக்கு ஆட்டோ கொடுத்துருக்காங்க, கெல்வின் கொடுத்துருக்காங்க, ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துக்கு பயன்படுத்தணும், என்ன மாதிரி ஒலிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒயிட் பேலன்ஸை வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்பையை கற்றுக்கணுமா, ஒரு கல்வினை கற்றுக்கணுமா, ஒரு ஒளியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஒயிட் பேலன்ஸில் வந்து ஏன் இவ்வளோ தொழில்நுட்பம் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழில்நுட்ப வகையிலையும் அதனுடைய அடிப்படையான விஷயம், அட்வான்ஸான விஷயம் ரொம்ப நுணுக்கமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதை கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கேமராவில் செட் பண்ணி ஒரு படம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கலை. அந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு டோனில் ஒரு படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அந்த டோனில் நம்ம ஒரு படத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு, அது ரொம்ப ஒரு ஆனந்தமானது. அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப வகை தான் இந்த ஒயிட் பேலன்ஸ். அதனால தான் இந்த ஒயிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து DSLR கேமராவில் பார்க்கலாம். அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு கேமரா வெளியிடும் போது நிக்கான் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு D90, ஒரு D60, அப்புறம் ஒரு 7000 இப்படி நிறைய வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆட்டோ மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெவலப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 750 கேமரா வெளியிடும் போது அந்த ஆட்டோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோவிலேயே 2 வகையாக கொடுத்தாங்க. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. முதல்ல 1 கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 விதமாக ஆட்டோ வந்து 2 விதமாக பிரித்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 850 கேமரா, ஒரு 780 அந்த மாதிரி கேமரா கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆட்டோவையே கேமரா நிறுவனங்கள் தொடர்ந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டெக்னிக்கலையும் என்ன மாதிரி ஒரு புதுமைகளை புகுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து நிறைய R&D பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒயிட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 780 கேமரா வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 4 விதமாக ஆட்டோவை பிரிச்சாங்க. ஆட்டோ ஃபர்ஸ்ட் 1 கொண்டு வந்தாங்க, அப்புறம் 2 கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் 4 கொண்டு வந்துட்டாங்க. கீப் ஒயிட் ரெடியூஸ் வார்ம் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ நார்மல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கீப் வார்ம் லைட்டிங் கலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன், அது என்ன அப்படின்னா நேச்சுரல் லைட் ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து DSLR மாடலில் கொண்டு வந்தாங்க. இப்போ மிரர்லெஸ் கேமரா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 4 ஆப்ஷன், ஏன்னா இப்போ நம்ம அட்வான்ஸாக வந்தாச்சு, மிரர்லெஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு கேட்டகரிக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன், ஆனால் கிட்டத்தட்ட பேசிக்லாம் ஒன்று தான், பேசிக் ஆட்டோன்றது ஒன்று தான். ஆட்டோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 4 விதமான A0 A1 A2 ஆட்டோ இல்லாமல் இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீப் ஒயிட் அப்படின்ற ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் ஓவரால் அட்மாஸ்பியர் அப்படின்ற ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ் மிரர்லெஸ் கேமரால இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. முதல்ல DSLR கேமரால ஆட்டோ அப்படின்னா என்ன அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன சூழ்நிலையில் படம் எடுக்கிறோமோ அந்த சூழ்நிலையில என்ன ஒலி இருக்கு, அந்த ஒலி கேப்ப என்ன பண்ணும் கேமரா ஆட்டோமேட்டிக்கா தானா வந்து ஒயிட் பேலன்ஸை சரி பண்ணி. இதுதான் ஆட்டோனுடைய ஒரு அடிப்படை. நான் இன்னும் கூட ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். அதாவது நாம எந்த சூழ்நிலையில ஒளியில படம் எடுக்கிறோமோ அந்த ஒளியில வந்து வண்ணங்கள் வரும். அந்த வண்ணங்கள் வந்து சப்ஜெக்ட் மேல கலந்திருக்கும். அந்த சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தில் அந்த ஒளி கலந்திருக்கிறதுனால அதை நீக்கிட்டு என்ன பண்ணும் கேமரா வந்து தானாவே ஒயிட் பேலன்ஸை வந்து சரி பண்ணிக்கும். இதுதான் ஆட்டோனுடைய ஒரு பேசிக். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய நிக்கான் கேமராவில் டிஃபால்ட் செட்டிங். இப்போ நீங்க கேமரா எடுத்தோடனே நீங்க ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஆட்டோவில் தான் படம் எடுக்கும். இந்த ஆட்டோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பலவிதமான ஒளிகளில் நீங்க வந்து படம் எடுக்கும்போது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதாவது எல்லா விதமான லைட்டுக்கும்
நம்ம வந்து ஆட்டோ ஆப்ஷனை நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 3500 கெல்வின்ல இருந்து 8000 கெல்வின் வரை அந்த ஒயிட் பேலன்ஸை அது தானாவே அமைச்சிக்கும். அது என்ன மாதிரி ஒளி அப்படின்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்புறம் ப்ளூ இந்த 4 வண்ணங்களையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோ ஒயிட் பேலன்ஸை தானாவே சமன்படுத்திக்கும். இந்த ஆட்டோ ஆப்ஷன்ல எடுத்த படங்களை இப்போ நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த படங்களை பாருங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸான கேமரா 2 ஆப்ஷனா பிரிச்சாங்க. ஒன்று வந்து ஆட்டோ நார்மல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் வார்ம் லைட்டிங் கலர். இந்த ஆட்டோ நார்மல்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்தனோ அதே தான் ஆட்டோ நார்மல். இதில் எடுத்த படங்கள் அப்படி நீங்க பாருங்க. ஆட்டோ நார்மல் எடுத்த படங்கள் இதில் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ். அந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்றது படத்தில் தக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடியோ லைட்டு, குண்டு பல்பு, அல்ல ஒரு சோடியம் வேப்பர் லைட்டு, இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா இன்கேண்டிசன் லைட், அதில் லைட்ல படம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வார்ம் டின்ட்டை படத்தில் கொண்டு வர்றது. அதுதான் புதுசாக கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 750 கேமரா வரும்போது இந்த ஆப்ஷனை 2 ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஆட்டோ நார்மல் ஒன்று, இந்த கீப் வார்ம் லைட்டிங் கிளாஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்த படங்கள்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இந்த கீப் வார்ம் லைட்டிங் கிளாஸில் எடுத்த படங்கள்லாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது அப்படின்னா 810 கேமரா, 850 கேமரா இது வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஆப்ஷனையே வந்து 4 பிரிச்சுட்டாங்க. ஆட்டோவிலே 3 வகைகள் என்னென்ன அப்படின்னா கீப் ஒயிட் ஒரு ஆப்ஷனை புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ நார்மல் எப்பயும் போல படம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கீப் வார்ம் லைட்டிங் கலர் அதுவும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நேச்சுரல் லைட் ஆட்டோ. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் மோடு பிளஸ் ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு நேச்சுரல் லைட் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆட்டோ நார்மல் பார்த்தாச்சு. அதே மாதிரி கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கீப் ஒயிட் ரெடியூஸ் வார்ம் கலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அதுலயே உங்களுக்கு வந்து அந்த தலைப்பிலேயே என்ன அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. கீப் ஒயிட் வார்ம் கலர் இருந்துச்சுன்னா அதை குறைச்சிட்டு நம்ம வந்து ஒயிட் பேஸ்ல நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோ லைட்டு, ஒரு குண்டு பல்ப் மோடு, இந்த மாதிரி டங்ஸ்டன் லைட்ல படம் எடுக்கும்போது அதுல வந்து சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ வண்ணம் கலந்துருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அதில் உள்ள வார்ம் கலரை நீக்கிட்டு நம்ம சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணம் கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு ஆட்டோ ஆப்ஷன். நம்ம வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த ஒரு ஆப்ஷன் உதாரணம். வீடியோ லைட்டு, குண்டு பல்ப் மோட்ல இந்த கீப் ஒயிட் ஆப்ஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும். இதில் எடுத்த படங்கள்லாம் பாருங்க. இந்த கீப் ஒயிட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வார்ம் கலர் இருந்து இல்லாம வார்ம் கலரை நீக்கிட்டு படப்பதிவு பண்ணக்கூடியது. ஏன் நம்ம வந்து ஆட்டோ ஆப்ஷன் இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க. நிக்கான்ல கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் ஆட்டோ ஆப்ஷனை. அது என்ன சார் அப்படின்னா நேச்சுரல் லைட் ஆட்டோ. இதை எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சூரிய ஒளி நேச்சுரல் லைட் இருக்கு பார்த்தீங்களா, நேச்சுரல் லைட்டை நீங்க அப்படியே கேமரால கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒயிட் பேலன்ஸ்ல நீங்க ஆட்டோ ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இது வந்து கெல்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4500 கெல்வின்ல இருந்து 8000 கெல்வின். இந்த கெல்வினை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். 4500 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் பேஸ் பண்ணி அதுல வந்து லைட்டா மஞ்சள் வண்ணம் இருக்குன்னு வச்சுங்களேன். மஞ்சள், வெள்ளை, நீலம் இந்த வண்ணங்களை வந்து சரி பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதுல இந்த ஆட்டோ ஆப்ஷன்ல இன்னொரு ஒரு பியூட்டி என்ன, ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்ணில் வந்து என்ன காட்சியை பார்க்குறோமோ அந்த காட்சியை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோ ஆப்ஷன். அதுதான் இந்த நேச்சுரல் லைட் ஆட்டோ ஆப்ஷன். இதில் எடுத்த படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம நேச்சுரல் லைட்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். அதாவது சூரிய ஒளியில மட்டும் தான் பயன்படுத்தணும். நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ்ல போய் நீங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒயிட் பேலன்ஸ் கிடைக்காது. அது மாதிரி சமயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ்க்கு போய்க்கலாம், இல்ல மற்ற மோடுகளுக்கு நம்ம மாறிக்கலாம். என்னுடைய மிரர்லெஸ் கேமராவில் என்ன மாதிரி ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து 4 விதமா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் ஒயிட் ரெடியூஸ் வார்ம் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் ஓவரால் அட்மாஸ்பியர். இதுதான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க மிரர்லெஸ் கேமரால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே ஆட்டோ ஆப்ஷனையும் பார்த்தாச்சு, கீப் ஒயிட் அந்த ஆப்ஷனையும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ் அதையும் பார்த்தாச்சு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய என்ன ஒரு இதுனா கீப் ஓவரால் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இதுவுமே நம்ம வந்து வீடியோ லைட், குண்டு பல்ப் இந்த மாதிரி டங்ஸ்டன் ஒளியில நம்ம படம் எடுக்கும்போது சப்ஜெக்ட்ல ஒரு குறைந்த அளவு கம்மியா ஒரு வார்ம் டோனை வந்து படத்துல நம்ம கொண்டு வரோம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு டோன் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஆப்ஷன்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ மோட்ல இந்த கீப் ஒயிட், ரெடியூஸ் வார்ம் கலர்ஸ், கீப் ஓவரால் அட்மாஸ்பியர், கீப் வார்ம் லைட்டிங் கலர்ஸ் இந்த ஒரு 3 ஆப்ஷனுமே அது டிஎஸ்எல்ஆர் ஆகட்டும், மிரர்லெஸ் ஆகட்டும், இந்த ஆட்டோ ஆப்ஷன்ல கொடுத்திருக்க ஆட்டோவை தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வீடியோ லைட், இந்த சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் இது 3 வண்ணங்களையுமே பேஸ் பண்ணி தான் இந்த 3 ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஆட்டோவில் உள்ள உட்பிரிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்ம் கலரை பத்தி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் பொதுவாக நிறைய டிஃபரெண்டான ஒளிகளில் நம்ம படம் எடுக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு வீடியோ லைட், ஒரு ஃப்ளோரசன்ட், ஒரு டியூப் லைட், சூரிய ஒளி இப்படி நிறைய இடத்துல நம்ம வந்து இதே லைட் மாறி மாறி எடுக்கிறோம். வெளியே அவுட்டோருக்கு வரோம், திருப்பி உள்ள போறோம், அங்க நிறைய கலர் லைட்லாம் இருக்கு. அந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா பலவிதமான ஒளிகள் வருது
அதில் வண்ண ஒளிகள் வருது, மாறி மாறி வருது அப்படிங்கிற சூழ்நிலையில ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து, ஏன்னா நம்ம ஒரு ஒளி வருது அப்படின்னா அந்த ஒளிக்கு மட்டும் நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணிடலாம். நிறைய ஒளிகள் வந்து மாறி மாறி வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நம்ம படம் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல அந்த இடத்துல ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கிரே பாயிண்ட் அல்லது ஒரு ஒயிட் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் பெஸ்டா இருக்கும். மற்றபடி வந்து இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து ஒரு 100% வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஒரு 60% இருந்து 90% வரை கிடைக்கலாம். நமக்கு வந்து கண்டிப்பா வண்ண மாறுபாடு இருக்கும். அதே சமயத்துல நம்ம ஆட்டோல வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னா இன்பில்ட் ஃபிளாஷ் கேமராலே பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட் ஃபிளாஷ் இருக்கும். அப்புறம் நிக்கானுடைய ஸ்பீட் லைட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லைட்லாம் நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் மாறும். இந்த ஃபிளாஷ் ஒளிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்கும், வண்ண மாற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஆட்டோல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஆப்ஷனை பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ல ஆட்டோல படம் எடுக்கும்போது அது படம் எடுக்கும்போது என்ன மாதிரி கெல்வினை தேர்ந்தெடுத்துச்சு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய ஷூட்டிங் டேட்டாவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டுடியோ இருக்கும் இல்லையா, இப்போ மாடலிங் ஸ்டுடியோலாம் பாத்தீங்கன்னா நிறைய லைட்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்பர்லா லைட் இருக்கும், ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இருக்கும், நிறைய ஒளிகள் கொடுப்போம். அந்த மாதிரி இடங்கள்லயும் வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் உடைய மற்ற மோடுகளுக்கு நம்ம மாறிக்கணும், அல்லது நம்ம ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது ஒயிட் பேலன்ஸ் வகை என்ன அப்படின்னா ஒளிக்கான குறியீடு. ஒயிட் பேலன்ஸ்க்கு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா, அந்த குறியீட்டை பயன்படுத்தி நம்ம வந்து படம் எடுக்கிறது. அதாவது நம்ம என்ன விதமான ஒளியில படம் எடுக்கிறோமோ அந்த ஒளிக்கான குறியீட்டை நம்ம கேமராவில் தேர்வு பண்ணோம் அப்படின்னா ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேண்டிசன் அந்த குறியீடு. அதாவது இப்போ நீங்க இந்த இமேஜை பாருங்க, இதுல வந்து ஒரு குண்டு பல்ப் சிம்பிள்ல ஒரு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த சிம்பிளை வந்து நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ லைட்ல படம் எடுக்கிறீங்க, ஒரு குண்டு பல்ப் எடுக்கிறீங்க, ஒரு சோடியம் பேப்பர் அந்த லைட்ல நீங்க படம் எடுக்கிறீங்க, அதாவது சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் இந்த வண்ணங்கள்ல நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த குறியீட்டை நீங்க கேமராக்கு தெரியப்படுத்தினா போதும். இந்த குண்டு பல்ப் மோட்ல வச்சிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ணங்களை நீக்கி சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை அது பதிவு பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் பேலன்ஸ்னுடைய ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வண்ணத்தை நீக்கணும் அப்படின்னா அங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டா கேமரா வந்து செலக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை பாருங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்கேண்டிசன் லைட்ல வந்து சப்ஜெக்ட் வண்ணத்தோட என்ன கலந்திருக்கும், சிவப்பு கலந்திருக்கும், ஆரஞ்சு கலந்திருக்கலாம், மஞ்சள் கலந்திருக்கலாம். இப்போ 3000 கெல்வின் இந்த இன்கேண்டிசன் லைட் அப்படிங்கிறது 3000 கெல்வின். இதுல வந்து இந்த வண்ணங்களை நீக்க இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா போகும். அதாவது நீல வண்ண ஃபில்டர் அப்ளை பண்ணும். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ணங்களை நீக்க இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நீல வண்ண ஃபில்டரை அப்ளை பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ணங்களை வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்கா நீக்கிடும். அப்ப சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த ஒளிக்கான குறியீட்டினுடைய ஒரு அடிப்படை. அப்ப நம்ம என்ன ஒளியில படம் எடுக்கிறோமோ அந்த ஒளி சிம்பிளை நம்ம கேமராவுக்கு தெரியப்படுத்துறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட். இது வந்து 2200 கெல்வின்ல இருந்து 7500 கெல்வின் வரைக்கும் நிறைய ஃப்ளோரசன்ட் லைட் இருக்கு. ஆனா இதை வந்து பயன்படுத்துறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஒரு 100க்கு ஒரு 5 பேர் பயன்படுத்தினா இது பெரிய விஷயம். இது பேசிக் ஒன்று தான். நம்ம என்ன ஃப்ளோரசன்ட் லைட்ல படம் எடுக்கிறோமோ அந்த குறியீட்டை நம்ம கேமராவில் செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை அது வந்து பதிவு பண்ணும். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டைரக்ட் சன்லைட். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு பகல் நேர சூரிய ஒளியில படம் எடுக்கிறோம். படம் எடுக்கும்போது அந்த சூரிய ஒளியில என்ன வண்ணம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒயிட் தான் வரும். அந்த ஒயிட் வண்ணம் என்ன பண்ணும், கண்டிப்பா நம்ம சப்ஜெக்ட் வண்ணத்துல கண்டிப்பா கலந்துருக்காது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த கெல்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5200 கெல்வின். நீங்க சார்ட்ல பாருங்க, அது வந்து ஒயிட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த பகல் நேர சூரிய ஒளியில கிடைக்கக்கூடிய வண்ணம் வந்து ஒயிட். இந்த ஒயிட் வந்து கண்டிப்பா சப்ஜெக்டுடைய வண்ணத்துல உண்மையான வண்ணத்துல வந்து எந்த விதமான மாறுபாடும் ஏற்படுத்தாது. அப்ப நீங்க ஒரு சூரிய ஒளியில படம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சன்லைட் மோட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ல எந்த வண்ணமும் கலக்காது. இதுதான் இந்த ஒளிக்கான குறியீட்டினுடைய ஒரு சிறப்பு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா 5200 கெல்வின் அப்படிங்கிறது ஒயிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இங்க இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஃபில்டரை போட்டுச்சுன்னு அர்த்தம். அது சப்ஜெக்ட் என்ன உண்மையான வண்ணம் இருக்கோ அந்த வண்ணம் அப்படியே பதிவாகும். இந்த டைரக்ட் சன்லைட்ல எடுத்த படங்கள்லாம் இங்க பாருங்க, நான் இங்க கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இந்த டைரக்ட் சன்லைட் மோட வந்து நாம வந்து வித்தியாசமா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நாம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஒளி இருக்கோ அந்த ஒளியை அப்படியே பதிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு காலை வேளை சூரியன் இருக்கு. இப்போ அந்த சூரியன்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒளி வரும், ஒரு சிகப்பு வரும், ஒரு ஆரஞ்சு வரும், ஒரு மஞ்சள் வரும், லைட்டா ப்ளூ வரும். இதை எனக்கு அப்படியே வேணும் சார், எந்த விதமான வண்ண மாறுபாடு இருக்கக்கூடாது, எனக்கு அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்ட் சன்லைட் மோட்ல வச்சிட்டீங்கன்னா நம்ம கண்ணில் என்ன லைட்டா பாக்குறோமோ அந்த லைட்டை அப்படியே பதிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு வீடியோ லைட்ல ஒரு படம் எடுக்கிறீங்க, எனக்கு வீடியோ லைட் அப்படியே வேணும். இப்போ ஒரு நீல வண்ணம் இருக்கு, நீல வண்ணம் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேல படுது, எனக்கு அந்த நீல வண்ணம் அப்படியே வேணும் அப்படின்னா நீங்க டைரக்ட் சன்லைட் மோட்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க கண்ணில்
பார்க்கக்கூடிய லைட்டு அப்படியே பதிவு பண்ணும். அந்த இடத்துல என்ன ஒளி இருக்கோ, ஒளியினுடைய வண்ணம் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு பதிவாகும். அது அப்படியே உங்களுக்கு ஃப்ரேம்ல படத்துல வந்துடும். இது வந்து நிறைய இடத்துல இந்த நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஒயிட் பேலன்ஸை இந்த இடத்துல கொண்டு வரலாம் ஒரு வித்தியாசமா. இப்போ இந்த படம் கூட நீங்க பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு கேண்டில் லைட். இந்த கேண்டில் லைட் ஒளியை வந்து நான் அப்படியே பதிவு பண்ணிருக்கேன். அந்த இடத்துல என்ன கலர் டெம்பரேச்சர் இருக்கு, என்ன வண்ணம் இருக்கோ அந்த வண்ணத்தை அப்படியே நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் நிறைய வண்ணத்தை நம்ம அப்படியே இப்ப சிகப்பு வண்ணத்தை கொண்டு வரணுமா நம்ம கொண்டு வரலாம். ஒரு ப்ளூ வண்ணத்தை நம்ம கொண்டு வரணுமா கொண்டு வரலாம். ஒரு மெஜந்தா வண்ணம் அங்க இருக்கா அப்படியே நம்ம கொண்டு வரலாம். ஒரு கிரீன் வண்ணத்தை நம்ம அப்படியே கொண்டு வரலாம். இப்படி என்ன வண்ணம் அங்க இருக்கோ அந்த வண்ணத்தை அப்படியே நம்ம பதிவு பண்றது. அதுக்கு இந்த டைரக்ட் சன்லைட் மோட நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது ஃபிளாஷ் லைட். இப்போ நம்ம ஃபிளாஷ் லைட் கேமரால வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபிளாஷ் லைட்டை இணைச்சு நம்ம படம் எடுக்கிறோம். அப்போ நம்ம கேமராக்கு என்ன தெரியப்படுத்துறோம், நான் ஃபிளாஷ் லைட் மோட்ல படம் எடுக்கிறேன் அப்படின்ற சிம்பிள், இந்த ஃபிளாஷ் சிம்பிளை நம்ம கேமராவுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த 5400 அப்படிங்கிறது ஒயிட்டை பேஸ் பண்ணி வரும். கெல்வின் மோட பொறுத்த வரைக்கும் 5000 இருந்து 5500 வரைக்குமே ஒயிட்டை பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப இந்த ஃபிளாஷ் லைட் வந்து வரக்கூடிய ஒளி வந்து வெள்ளை வண்ணமா இருக்கும். அப்ப நம்ம ஃபிளாஷ் லைட்டை வச்சு இணைச்சு படம் எடுக்கும்போது சப்ஜெக்ட்ல வந்து எந்த வண்ணமும் கலக்காது. ஒரு சப்ஜெக்டோட உண்மையான வண்ணத்தை நம்ம பதிவு பண்றதுக்கு இந்த ஃபிளாஷ் லைட் மோடு ரொம்ப அருமையா வரும். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல போடக்கூடிய ஃபில்டர் வந்து ஒயிட் ஃபில்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளவுடி அப்படின்னா மேகமூட்டமா இருக்கும். சூரிய ஒளி வந்து டைரக்டா கீழே வந்து ரீச் ஆகாது. அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து சப்ஜெக்ட் மேல ப்ளூ வண்ணம் வந்து கலந்துரும். அப்ப அந்த ப்ளூ வண்ணத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளவுட் சிம்பிள், மேகமூட்டம் மாதிரி சிம்பிள் போட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த சிம்பிளை வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நீல வண்ணத்தை நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை அது பதிவு பண்ணும். இப்போ இங்க இந்த இடத்துல கேமரால என்ன நடக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட்டா. இப்போ நீல வண்ணத்தை நீக்கணும் அப்படின்னா கேமரா என்ன பண்ணும், ஒரு சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ண ஃபில்டரை அங்க அப்ளை பண்ணிக்கும். அது என்ன கெல்வின் தேவையோ அந்த கெல்வினை அது செலக்ட் பண்ணிக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2500 கெல்வின்ல இருந்து 4500 கெல்வின்குள்ள எந்த கெல்வின் அதுக்கு தேவை அப்படின்றத அது செலக்ட் பண்ணிக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஷேடு. இப்போ ஒரு சூரிய ஒளி வந்து இருக்கு. அந்த சூரிய ஒளி வந்து டைரக்டா கிடைக்காம ஒரு மறைவான இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாறை இருக்கு, பாறையினுடைய மறைவுல கிடைக்கக்கூடிய ஒளி, அந்த ஒளியில வந்து நீல வண்ணம் கலந்திருக்கும். அப்ப நம்ம அந்த நீல வண்ணத்தை நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை பதிவு பண்றதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷேடு குறியீடு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கேமராக்கு தெரியப்படுத்தினா போதும், வச்சுட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா நீல வண்ணத்தை நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை அது அங்க பதிவு பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க கேமரால என்ன நடக்குது அப்படின்னா, நீல வண்ணத்தை நீக்கிறதுக்கு அது கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ண ஃபில்டரை அங்க அப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது பாத்தீங்கன்னா கெல்வின், அதாவது சூஸ் கலர் டெம்பரேச்சர். இதை வந்து நிறைய போட்டோகிராஃபர்ஸ் வந்து பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இந்த கெல்வின் மோடு தான். இந்த கெல்வின் மோடினுடைய சிறப்புகள் என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்கு, எப்படி நம்ம வந்து இது வித்தியாசமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கெல்வின் மோட்ல வந்து நாம கேமராவுக்கு வந்து என்ன தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில உள்ள ஒரு ஒளியின் வண்ணம் இருக்கு, அந்த சப்ஜெக்டின் உண்மையான வண்ணத்தோட கலக்கும். அப்ப நாம என்ன பண்றோம், கேமராவுக்கு வந்து நான் இந்த டெம்பரேச்சர்ல படம் எடுக்கிறேன், இந்த கெல்வின் வந்து இந்த இடத்துல இருக்கு, நம்ம அதை கேமராவுக்கு தெரியப்படுத்துறோம். இப்போ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையோட ஒளியின் வண்ணம் வந்து சப்ஜெக்ட் வண்ணத்துல வந்து கலந்து வரும். அந்த வண்ணத்தை நீக்கி சப்ஜெக்டின் உண்மையான வண்ணத்தை கொண்டு வர நம்ம என்ன பண்றோம், அந்த கெல்வின் ஸ்கேலை நம்ம வந்து பயன்படுத்தும். இதுதான் இந்த கெல்வின் மோடினுடைய ஒரு அடிப்படை. இந்த கெல்வின் மோட வந்து நம்ம வந்து மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் மோடுன்னு கூட சொல்லலாம். இந்த கெல்வின் மோட்ல கேமரால பாத்தீங்க அப்படின்னா 2500 கெல்வின்ல இருந்து 10000 கெல்வின் வரைக்கும் கூட நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ லைட்டு அல்லது ஒரு குண்டு பல்ப் மோடு அல்லது ஒரு சோடியம் வேப்பர், அதாவது நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ணங்கள் வந்து கலந்து வரும். அந்த வண்ணத்தை நீக்கி நம்ம வந்து சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா 2500 கெல்வின்ல இருந்து 5000 கெல்வின் வரைக்கும் அமைக்கணும். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் அதனுடைய கெல்வின் என்ன அப்படிங்கறத நம்ம கேமராவுக்கு தெரியப்படுத்தும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சூரிய ஒளி, ஒரு மேகமூட்ட ஒளி, அதாவது கிளவுடு, ஒரு ஷேடு, இந்த மாதிரி ஒளியில வந்து நம்ம படம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்க வந்து நீல வண்ணம் இருக்கும். அந்த நீல வண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஜெக்டினுடைய வண்ணத்துல வந்து கலந்து வரும். நீல வண்ணத்தை சப்ஜெக்ட் வண்ணத்திலிருந்து நீக்கி பதிவு பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5500 கெல்வின்ல இருந்து 10000 கெல்வின் வரைக்கும் அந்த கெல்வினை அந்த கேமரால அமைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ளூ வண்ணத்தை நம்ம இப்படிதான் நம்ம கெல்வின் அமைக்கிறோம். இன்னும் கூட நம்ம வந்து ஒரு ஈஸியா நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கெல்வினை பயன்படுத்துறது அப்படிங்கறத ஒரு எளிமையா நான் சொல்லி தரேன். இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒளி ஆகட்டும், என்ன மாதிரி லைட் வேணா இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஒரு வீடியோ லைட்டு, ஒரு சூரிய ஒளி, ஒரு ஃபிளாஷ் லைட்டு, இல்ல ஒரு அம்பர்லா லைட்டு, ஒரு எல்இடி லைட், எந்த லைட் இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க, கண்ணை மூடிக்கிட்டு உங்க கேமரால 5500 கெல்வின் வச்சு ஒரு படத்தை எடுங்க. அந்த படத்துல ஒரு சிவப்பு வண்ணம் வருது, ஒரு ஆரஞ்சு வண்ணம் வருது, மஞ்சள் வண்ணம் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, கெல்வின் அப்படியே குறைங்க. எதுல இருந்து குறைக்கிறீங்க, 5500 இருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு வண்ணம், சிவப்பு வண்ணம், மஞ்சள் வண்ணம் குறைஞ்சிரும். அதே சமயத்துல ஒரு 5500 கெல்வின் வச்சு படம் எடுக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய படத்துல வந்து நீல வண்ணம் வருது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 5500 கெல்வின், 6000, 6500, 7000 இப்படி நீங்க கெல்வினை ரைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய படத்துல உள்ள நீல வண்ணம் வந்து நீங்கிரும். இதுதான் வந்து நம்ம இந்த கெல்வின் மோட வந்து எப்படி எளிமையா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன உதாரணம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கெல்வின் மோட்ல கேமரால என்ன நடக்குது அப்படின்னா சப்ஜெக்ட்ல வந்து சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் வண்ணங்கள் வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா கேமரா என்ன பண்ணும், ஒரு ப்ளூ ஃபில்டரை போடுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீல
வண்ணத்தை நீக்கணும் அப்படின்னா கேமரா என்ன பண்ணும்? ஒரு சிவப்பு ஃபில்டர் அல்லது ஒரு ஆரஞ்சு ஃபில்டர் அல்லது ஒரு மஞ்சள் வண்ண ஃபில்டர் பண்ணும். இதுதான் ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை. அதுதான் இந்த கெல்வின் மோட்லயுமே இங்க நடக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், ப்ளூ இந்த வண்ணங்கள் தவிர நம்ம கெல்வின்ல படம் எடுக்கிறோம். படம் எடுக்கும்போது மெஜந்தா வண்ணம் ஏறி வருது சார், கிரீன் வண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கெல்வின் மோட்ல இருந்து உள்ளுக்க நம்ம செட்டிங்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு கலர் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். படத்துல கிரீன் வண்ணம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாயிண்டரை மெஜந்தா நோக்கி இல்லை நகர்த்தணும். மெஜந்தா பக்கம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரீன் குறைஞ்சிரும். அதே சமயத்தில் மெஜந்தா வண்ணம் வருது அப்படின்னா நம்ம கிரீன் வண்ணம் நோக்கி பாயிண்டரை நகர்த்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மெஜந்தா வண்ணம் குறைஞ்சிரும். அப்படியே ஆப்போசிட்ல போகணும், அவ்வளவுதான். கிரீனை நீக்கணும் அப்படின்னா மெஜந்தாவை நீக்கணும் அப்படின்னா கிரீன் சைடு போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட் மீட்டர் பயன்படுத்தலாம். நிறைய இப்போ தேர்ட் பார்ட்டி லைட் மீட்டர் கிடைக்குது. அதை நம்ம வந்து எந்த ஒளியில நம்ம வந்து படம் எடுக்கிறோமோ அப்போ அந்த லைட் மீட்டர் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன கெல்வின் அப்படின்றத சொல்லும். அந்த சப்ஜெக்ட்ல என்ன தேவை இல்லாத ஒளி, அந்த ஒளியை வந்து நீக்கிட்டு சப்ஜெக்ட் உண்மையான வண்ணத்தை இது பதிவு பண்ணும். இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒளிப்பட கலைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த லைட் மீட்டர் வச்சிருக்காங்க. இதை வந்து சினிமாவில் நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த கெல்வின் மோட வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியா பயன்படுத்தலாம். அது எப்படி சார் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஒளியின் வண்ணங்கள் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த வண்ணங்களை வந்து அதிக வண்ணங்கள் வருமாறு நம்ம பதிவு பண்ணலாம். அல்லது ஒளியினுடைய வண்ணங்களை மாத்தி நம்ம வந்து படம் எடுக்கலாம். ஒரு கிரியேட்டிவிட்டிவா ஒரு வித்தியாசமான படங்களை எடுக்கலாம். அதுக்கு எப்படி என்ன சார் உதாரணம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காலை நேர சூரியன், இப்போ ஒரு சன்ரைஸ் வருது அப்படின்னு வச்சுங்களேன், அதுல என்னென்ன வண்ணங்கள் வரும்? சிவப்பு வரும், ஆரஞ்சு வரும், மஞ்சள் வண்ணம் வரும். இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படியா பண்ணலாம். இப்போ சிவப்பு அப்படின்னா அதிகப்படியான சிவப்பு, ஆரஞ்சுனா அதிகப்படியான ஆரஞ்சு, மஞ்சள்னா அதிகப்படியான மஞ்சள். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 10,000 கெல்வின் வச்சிட்டீங்கன்னா அதுல உள்ள எல்லா ப்ளூ வண்ணத்தை ஃபுல்லா நீக்கணும். அதிகப்படியான சிவப்பு, அதிகப்படியான மஞ்சள், அதிகப்படியான ஆரஞ்சு, இப்படி படத்துல வந்து நம்ம நினைச்சதை விட கூடுதலா வண்ணங்களை கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம இந்த கெல்வின் மோட பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து அதிகமான நீளம் வேணும். இப்போ கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் வந்து வானம் வந்து நீளமா இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நீல வண்ணம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2020 கெல்வின் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த படத்துல உள்ள ஆரஞ்சு ஃபுல்லா நீக்கிடும், சிவப்பு ஃபுல்லா நீக்கிடும், மஞ்சள் ஃபுல்லா நீக்கிடும், ஃபுல்லா உங்களுக்கு நீல வண்ணமா இருக்கும். அது வித்தியாசமா இருக்கும். இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கேன், இது பாருங்க. இப்போ நம்ம ஒரு சரியான ஒரு கெல்வின் வைக்கிறோம். இப்போ இந்த வானம் வந்து ஒரு லைட்டா கொஞ்சம் ப்ளூவா இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? அந்த டோனை வந்து மாத்துறோம். நம்ம கெல்வினையே நமக்கு என்ன டோன் வேணும் அப்படின்னு நினைச்சு கெல்வினை மாத்தினா மட்டும் போதும் நமக்கு வித்தியாசமான படங்கள் கிடைக்கும். இப்படி கெல்வின் மோட வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தாம வித்தியாசமான படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஒயிட் பேலன்ஸ் பயன்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ். நம்ம வந்து மேனுவலா எப்படி ஒயிட் பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% சரியான ஒயிட் பேலன்ஸ்ல நம்ம வந்து படம் எடுக்கலாம். கேமரால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 விதமா நம்ம வந்து இந்த ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸா பண்ணலாம். அது ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெஷர்மென்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் போட்டோகிராஃப். இப்போ இந்த டைரக்ட் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன சூழ்நிலையில படம் எடுக்கிறோமோ அந்த சூழ்நிலை ஒளியோட வண்ணம் வந்து கண்டிப்பா சப்ஜெக்ட் வண்ணத்துல கண்டிப்பா கலந்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீடியோ லைட்ல எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் ஒன்றும் பதிவாயிருக்கும். அதை நம்ம எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய கேமரா சரியான எக்ஸ்போசரை நம்ம வந்து முதல்ல செட் பண்ணணும். படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து என்ன லைட் வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு அம்பர்லா லைட் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபிளாஷ் யூஸ் பண்ணலாம், எல்இடி லைட் யூஸ் பண்ணலாம், ஒரு வீடியோ லைட் யூஸ் பண்ணலாம், எந்த லைட்டா இருக்கட்டும். சரிங்களா? அந்த வண்ணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சரியான எக்ஸ்போசரை நீங்க கேமரால கொண்டு வாங்க. உங்களுடைய கேமரா மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது மைனஸ்லயும் இல்லாம பிளஸ்லயும் இல்லாம கரெக்டா ஜீரோல இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒயிட் பேலன்ஸ் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா D1, D2, D3, D4, D5, D6 இப்படி 6 கட்டம் இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? முதல்ல வந்து ஒரு D1 அப்படின்றத நம்ம வந்து தேர்வு பண்ணிக்கலாம். இப்ப சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு 18% கிரே கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும் வச்சுங்களேன், அவங்க ஃபேஸுக்கு பக்கத்துல படம் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 60% நம்ம வந்து க்ளோஸா போயிடும். அந்த கிரே கார்டை அப்படி பிடிச்சிட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிரே கார்டு நடுவுல நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரு 6 வினாடிக்கு தொடர்ந்து அழுத்தணும். ஒயிட் பேலன்ஸ் பட்டன், இப்போ மிரர்லெஸ் கேமரா இருந்தா ஃபங்க்ஷன் பட்டன், அந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா தொடர்ந்து அழுத்தி பிடிக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கேமராக்கு மேல எல்சிடி பேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து விட்டு விட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம மிரர்லெஸ் கேமரா இருந்தா மானிட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து பிளிங்க் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஷட்டர் ரிலீஸ் பட்டனை நம்ம அழுத்தி படம் எடுக்கணும். சரியான ஒயிட் பேலன்ஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னா குட்ன்ற வார்த்தை வரும் எங்க மேல எல்சிடி பேனல்ல. மிரர்லெஸ் கேமரா இருந்தா மானிட்டர்ல வந்து டேட்டா அக்யூர்டு அப்படின்னு வரும். இப்போ இந்த எடுத்த படம் எங்க பதிவாகும் அப்படின்னா அந்த D1ல பதிவாகும். இப்போ நம்ம அந்த படத்தை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம தொடர்ந்து அந்த லைட்டிங்ல நம்ம தொடர்ந்து படம் எடுக்கணும். இதுதான் ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸ் பண்றதுக்கு ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ். இந்த D1 மாதிரியே நம்ம வெவ்வேறான லைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அம்பர்லா லைட் வச்சோ நம்ம படம் எடுக்கிறோம், அப்போ ஒரு ஒயிட் பேலன்ஸ். ஒரு வீடியோ லைட் வச்சு
வச்சு படம் எடுக்கிறோம், அப்போ ஒரு ஒயிட் பேலன்ஸ், வெளியே டே லைட்ல எடுக்கிறோம், அப்போ ஒரு ஒயிட் பேலன்ஸ். இப்படி 6 விதமான ஒரு ஒயிட் பேலன்ஸை ஒரு ப்ரீசெட் மெனுல இருந்து நம்ம அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸா உள்ள நம்ம அந்த படத்துக்கு பேரும் கொடுத்துக்கலாம். இது வந்து எந்த விதமான லைட்ல நம்ம படம் எடுத்தோம் அப்படிங்கிற பேரும் நம்ம உள்ள போய் கொடுத்துக்கலாம். இந்த படத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம். இதுதான் டைரக்ட் மெஷர்மெண்ட். ப்ரீன்ற வார்த்தை வரும்போது நோ குட்னு வந்துச்சுங்களே, இப்போ குட் வந்துருச்சு, ஓகே. நோ குட் வருதுன்னா நம்ம சரியான ஒயிட் பேலன்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த பயிற்சியை நம்ம திருப்பி பண்ணணும். நம்ம அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த படம் இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா மானிட்டர்ல தெரியாது, அந்த D1ல மட்டும் தான் பதிவாகும். அதே மாதிரி மெமரி கார்டுலயும் வந்து பதிவாகாது. DSLR-க்கும் மிரர்லெஸ்க்கும் கிட்டத்தட்ட அந்த பிராக்டிகல் வந்து இந்த ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் சொன்னா பாத்தீங்களா, இது வந்து ரெண்டுக்குமே ஒண்ணுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீசெட் மேனுவல் பார்த்தாச்சு, டைரக்ட் மெஷர்மென்ட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் போட்டோகிராஃப், அது நம்ம போட்டோ உபயோகப்படுத்தி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒயிட் பேலன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருப்போம், அது வந்து மெமரி கார்டுல இருக்கும். அந்த படத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி D1ல கொண்டாந்து வச்சுட்டு அந்த படத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து படம் எடுக்கலாம். அப்ப நம்ம ஏற்கனவே எடுத்த படத்தை சரியான ஒயிட் பேலன்ஸ்ல இருக்கு, அந்த படத்தை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் இல்லாம நம்ம எக்ஸ்போர்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்கு, இந்த படத்தை பாருங்க. இந்த எக்ஸ்போர்ட் டிஸ்கை வந்து நம்ம கேமரா லென்ஸுக்கு முன்னாடி பொருத்திடணும். இப்போ நம்ம UV ஃபில்டர் மாற்றோம் பாத்தீங்களா, அந்த அதே மாதிரி இந்த ஃபில்டரை வந்து லென்ஸுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு எப்படி நம்ம வந்து ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த ஒயிட் பேலன்ஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரீன்ற வார்த்தை வந்து ஃபில்கரிங் ஆகும், இப்போ குட்னு வரும் எக்ஸ்போர்ட் டிஸ்கை பயன்படுத்தும் போது. அதே தான் சேம் தான், அந்த மாதிரி ஆப்ஷன்லையும் இந்த எக்ஸ்போர்ட் டிஸ்கை நம்ம பயன்படுத்தியும் ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் செக்கரும் இதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு கிரே கார்டு பயன்படுத்தணும், அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் படம் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஃப்ரேம்ல 60% இருக்க மாதிரி பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரீன்ற வார்த்தை வந்து பில்கரிங் ஆகும், மறுபடியும் ஷட்டர் லிஸ்ட் பட்டனை அழுத்தினோம்னா குட்னு வரும். அப்ப நம்ம இந்த படத்தையும் ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம். இது வந்து 100% வந்து சரியான ஒயிட் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் டியூன் ஒயிட் பேலன்ஸ். இப்போ நம்ம வந்து ஆட்டோல இருந்து ஒலிக்கான குறியீடு, ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் டியூனிங் ஒயிட் பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம எடுக்கக்கூடிய படத்துல வந்து ஒரு மஞ்சள் வண்ணம் தான் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% ஒயிட் பேலன்ஸ் சரியா இருக்கு, கொஞ்சம் மட்டும் மஞ்சள் வண்ணம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய படத்துல ஏறி வருதுன்னு நினைச்சோம்னா இந்த கட்டத்தை பயன்படுத்தி நம்ம என்ன மோட்ல படம் எடுத்தாலும் சரி, ஒரு டைரக்ட் சன்லைட் மோட்ல எடுத்தாலும் சரி, ஒரு ஷேடுனாலும் சரி, ஒரு ஆட்டோனாலும் சரி, ப்ரீசெட் மேனுவல் ஒயிட் பேலன்ஸ்னாலும் சரி, கலர் டெம்பரேச்சர் கெல்வின் மோடு தவிர மற்ற எல்லா மோடுக்குமே இந்த ஃபைன் டியூன் ஒயிட் பேலன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு மஞ்சள் வண்ணம் ஏறி வருது அப்படின்னா அதை நம்ம குறைச்சிக்கலாம், ப்ளூ வண்ணம் ஏறி வருது அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ளூ வண்ணத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இப்போ மஞ்சள் வண்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாயிண்டரை நீல வண்ணத்தை நோக்கி நம்ம நகர்த்தணும். நீல வண்ணம் வருது அப்படின்னா மஞ்சள் வண்ணத்தை நோக்கி நகர்த்தணும். இப்போ ஒரு பச்சை வண்ணம் வருது மெஞ்சதா நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா பச்சை வண்ணம் குறைஞ்சிரும். மெஞ்சதா வண்ணம் வருது அப்படின்னா பச்சை வண்ணத்தை நோக்கினா நம்ம வந்து நமக்கு மெஞ்சதா வண்ணம் குறைஞ்சிரும். எந்த வண்ணம் நமக்கு வந்து குறையணும் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பாயிண்டை நகர்த்தும் போது நமக்கு அந்த வண்ணங்கள் வந்து குறைஞ்சி வரும். இது எப்படி சார் இந்த ஆப்ஷன் நடக்குது அப்படின்னா மஞ்சள் வண்ணமும் நீல வண்ணமும் கெல்வின் மூலமா குறைக்கப்படுது. இது ஒரு ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கே. அதே சமயத்தில் பச்சை மற்றும் மெஜந்தா வண்ணங்கள் கலர் காம்பன்சேஷன் ஃபில்டர் மூலமா வந்து கட்டுப்படுத்தப்படுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ராவ் ஃபார்மேட்டில் ஒயிட் பேலன்ஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸுடைய எல்லா வகைகளையும் நம்ம வந்து ஜேபக் மற்றும் ராவ் ஃபார்மேட்டில் படம் எடுக்கும்போது பயன்படுத்தலாம். ஆனால் ராவ் ஃபார்மேட்டில் ஒயிட் பேலன்ஸை பயன்படுத்தும் போது நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம், அதாவது நிறைய திருத்தங்கள் பண்ணிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிக்கானுடைய சாஃப்ட்வேர் கேப்சர் NXT, ஸ்டுடியோ NX, ஃபோட்டோஷாப், லைட் ரூம், இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸுடைய எல்லா மாற்றங்களும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் ஒரு ஒயிட் பேலன்ஸ் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸோடைய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சு கேமராவில் செட் பண்ணி அந்த படம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கிடைக்கிற ஒரு சுகமே தனிதான். ஆகவே பட கலைஞர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒயிட் பேலன்ஸுடைய எல்லா வகைகளையும் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒயிட் பேலன்ஸை கொண்டு வர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம தொழில்நுட்ப தகவலில் தொடர்ந்து நம்ம நன்றி.